தமிழக மக்களுக்கு வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அ இன்றைய பொங்கல் திருநாள் தமிழகத்தில் பலருக்கு நன்மையாக விளங்கி இருக்கிறது, விளங்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்ற அந்த கூற்றுக்கு ஏற்ப வரும் ஆண்டில் இந்த பழையன எல்லாம் கழிந்துவிட்டு புதியன புகும் அப்படின்ற நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் இங்கே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று வந்த தகவல், அதாவது பொங்கல் விழா நடக்கப் போகிறது என்கிற சூழல்ல நேற்று இருவேல்பட்டு கிராமத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருவேல்பட்டு கிராமத்தில் காவல்துறை அத்துமீறி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கேற்ப தற்பொழுது அது சார்ந்த அ காட்சிகளும், காணொளி காட்சிகளும் வந்திருக்கின்றன. இதை நீங்க பாருங்க. நீ சொல்ல கதிரே கதிரே சார், என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார் இது? பொய் வழக்கு போடுவதை நிறுத்துங்கள். இதை முழுமையா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த முழு காணொளியை போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னாக்கா, அந்த இருவேல்பட்டு கிராமத்திற்குள்ள காவல்துறை புகுந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கைது செய்யக்கூடிய அல்லது கைது செய்ய முயற்சிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருகிறது. இது எதனால் நடைபெற்றது அப்படின்னாக்கா, கடந்த மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருவெள்ளம் வந்த காலத்துல விழுப்புரத்துல வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. விழுப்புரம்னு இல்ல, அங்கே கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்லேருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலை வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்தது. கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த பாதிப்பு போச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசாங்கம் மெத்தனமாக செயல்பட்டது அல்லது அரசாங்கம் செயல்பட தவறிவிட்டது என்கிற கோபத்தை மக்கள் ஆட்சியாளர்களின் மீது காண்பித்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். முக்கியமாக பொன்முடி மற்றும் அவரது மகன், அவர் அந்த இருவேல்பட்டு கிராமத்திற்கு வந்த பொழுது அவர்கள் மீது சேறு அடிக்கப்பட்டது அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு, மிகப்பெரிய சர்ச்சையானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துடன் இருக்கிறார்கள் என்பது குறித்து நாமே கூட காணொளி இது குறித்து பகிர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதையெல்லாம் முடிந்ததற்கப்புறம் இப்போ வந்து அவர்கள் மீது பழிவாங்கும் விதமாக காவல்துறையினர் இது போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கு. அதோடைய காட்சி தான் இது. இது எதனால் நடைபெற்றது அப்படின்னாக்கா, மக்கள், இந்த இருவேல்பட்டு மக்கள் வந்து திருச்சி நெடுஞ்சாலையில
அமர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். இது எதனால் நடத்துகிறார்கள் இந்த போராட்டம் அப்படின்னா, அந்த அமைச்சர் மீது சேர் வாரி இறைத்தது அப்படின்ற அந்த சம்பவத்திலிருந்தே அவர்களுக்கு டார்ச்சர் குடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் அப்படின்றது தான் அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை 2 பேர் செய்தார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு, விஜயராணி என்கிற பெண்ணும், ராமகிருஷ்ணன் என்பவரும் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு, காவல்துறையினரால் அவர்கள் தேடப்பட்டு வருகிறார்கள் அப்படின்ற சூழல்ல தான் இவங்க தான் பாட்டிய பிடிக்கவே தனிப்பட வச்ச ஆட்சியாளர்களாச்சே. ஸோ இந்த ஆட்சியாளர்கள் கடந்த 2½ ஆண்டுகளாக வேங்கை வயலில் யார் மலத்தை கலந்தார்கள் குடிநீரில் அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள், யார் அந்த சார் என்பதனை கண்டுபிடிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் அல்லது கண்டுபிடிக்க விரும்பாத இந்த ஆட்சியாளர்கள் இப்பொழுது இந்த அப்பாவி கிராம மக்கள் மீது அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சில வாரங்களாகவே இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேர், அதாவது இந்த விஜயராணி மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் தேடுவதாக சொல்லி இரவு பகல் பாராமல் தொந்தரவு பண்ணுறாங்க காவல்துறையினர் அப்படின்றது தான் அந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதை தாங்க முடியாமல் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உட்கார்றாங்க போராட்டத்திற்கு. போராட்டத்திற்கே உட்காருவீங்களா? மினிஸ்டர் மாரியே நீங்கள் சேர்த்தை அடிச்சுட்டு நீங்கள் போராட்டத்தில் வேற உட்காருவீங்களா அப்படின்ற துணியில் காவல்துறை தங்களிடம் அத்துமீறியதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போ நம்முடைய கேள்வி பொன்முடிக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்சியில் நிரந்தரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நாம் ஸ்டாலினையும் உதவாநிதியும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை தான் பொன்முடியும் பார்த்து கேட்கிறோம். நீ என்ன ஆட்சியில் நிரந்தரமாக இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை நீ நிரந்தரமாக எம்எல்ஏவாக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏற்கனவே ஒரு வாட்டி எம்எல்ஏவாக கூட ஆக முடியாத ஒரு நிலை உனக்கு நடந்ததில்லை? தோல்வியை தழுவினா இல்லையா? உன்னுடைய தட்டிகளை எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தூக்கி கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க விழுப்புரம் முழுக்க அப்படின்றது. உன்னுடைய ஊரான திருக்கோவிலூர்லேயே அது செய்கிறாங்க அப்படின்றது தானே வரலாறு, அதுதானே உண்மை. அப்படின்னும் பொழுது காவல்துறையை விட்டு இதை மாதிரி செய்வது என்பது தான் உன்னுடைய வீரமா? கேவலமாக இல்லையா உனக்கு? அசிங்கமாக இல்லையா உனக்கு? நான் இதில் காவல்துறையை குற்றம் சொல்ல போவது இல்லை. எல்லாரும் நினைப்பீங்க காவல்துறை எப்படி நீங்கள் குற்றம் சாட்டாமல் இருக்கலாம், அவர்கள் தானே பகிரங்கமாக மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் காவல்துறையை குற்றம் சாட்டப் போவது இல்லை. நான் ஆட்சியாளர்களை தான் குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் பாவம். நீங்கள் போய் பிரச்சனை பண்ணுங்கன்னா இவங்க போய் பண்ணுறாங்க. இந்த அப்பாவி மக்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அது என்ன கொலை குற்றமா? சரி, சேர வீசினாங்கன்னே வச்சுப்போமே, இது என்ன கொலை குற்றமா? இதற்காக இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்வீர்களா? அந்த 2 பேரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த கிராமத்தையும் நீங்கள் இப்படி தான் தொந்தரவு பண்ணுவீங்களா? பிரச்சனை கொடுப்பீங்களா? அப்படின்னும் பொழுது தான் இது திமுகவுக்கு இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போவுமே செய்யக்கூடியது தான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை படிக்க நேர்ந்தது. 2015 நம்ம திருமாவளவன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு செல்ல நேர்ந்தது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அலுவலகத்துக்கு நானும் சாம் பால், அப்புறம் ஐ திங்க் அப்சரா ரெட்டின்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் இந்த வெள்ளம், சென்னை பெருவெள்ளம் வந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை எடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் எடுத்து அதை வேற எங்கேயோ எடுத்து சென்று விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு சம்மந்தமாக நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். அப்படின்றதை அவருடைய இவன் தான் இந்த மாதிரி உங்களை பற்றி பேசியிருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சகோதரர்கள் போட்டு கொடுத்தார்கள். அப்போ திருமாவளவன் கேட்குறாரு, யார் கிஷோர் சாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், நான் தான் அப்படின்றேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்களாமே, இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே சொல்கிறேன், இல்லைண்ணே நான் இந்த குற்றச்சாட்டை வச்சேன், குற்றச்சாட்டாக தான் நான் வச்சேன். உங்கள் தரப்புலேருந்து வேறு ஒரு விளக்கம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கலாம். நான் காணொலியோட அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். குற்றச்சாட்டு என்ன? நீங்கள் உங்களுடைய ஆட்கள் அத்துமீறி அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே அங்கே இருந்த நிவாரணப் பொருட்களை தூக்கி சென்றார்கள் வேறு இடத்துக்கு கொடுப்பதற்கு அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இல்லை, கல்லூரி அந்த பள்ளிக்கூடத்தோடைய நிர்வாகத்தோடைய அனுமதியுடன் தான் நீங்கள் செய்தீர்கள்னு சொல்ல போகிறீங்கன்னா, ஏன்னா அந்த காணொலி கொடுத்ததே அந்த நிர்வாகம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, அந்த உங்கள் தரப்பு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் ஆளுங்க மிரட்டுறாங்க, இது தப்பு, இந்த மிரட்டல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு நான் சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரோட நம்ம பேச நேர்ந்து அப்போ நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. அதில் முக்கியமான ஒரு புத்தகம் அவருடைய கட்டுரைகள், அதாவது அவர் பத்திரிகைகளில் கொடுத்த கட்டுரைகளுடைய கலெக்ஷன் தான் இது. டலிஸ்மேன் அப்படின்ற பெயரில் முக்கியமாக ஹிந்து போன்ற முன்னணி பத்திரிகைகளில் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அந்த கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம், அதில் ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 26 பிப்ரவரி 1998 காவல்துறையினர் அதிரடியாக குண்டுப்பட்டி அப்படின்ற இருக்கக்கூடிய ஊர், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குண்டுப்பட்டி அப்படின்ற ஊரில், அதாவது கொடைக்கானல் மலைகளிலிருந்து 26 கிலோமீட்டர்
தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்குள் நுழைகிறார்கள். இந்த ஊருக்குள் இருந்த மக்கள் எல்லோரும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ரீலங்கன் தமிழ். அதாவது இலங்கை வாழ் தமிழர்கள். இலங்கை தமிழர்கள் இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து இங்க குடியிருக்காங்க. அவங்கள மேல வந்து அந்த சாஸ்திரி ஸ்ரீமாவோ ஒப்பந்தம் 1960களில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இங்க வந்து தங்கியிருக்காங்க. அவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. இதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் தலித் மக்கள். இவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. இவர்கள் வந்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், அதாவது பள்ளிக்கூடம், அது மட்டும் இல்லாமல் ரோடு, மருத்துவமனை போன்ற அடிப்படை வசதிகள் கிட்டத்தட்ட அப்போதே நான் சொல்றது 1998லேயே அவர்கள் 14 ஆண்டுகள் அங்கு இருந்துவிட்ட நிலையில அவர்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் கொடுக்கப்படவில்லை என்பதற்காக, அப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் புறக்கணித்தார்கள். புறக்கணித்தார்கள் என்ற கோபத்தை அவர்கள் மீது காட்டுவதற்காக, ஏனென்றால் அப்பொழுது கடுமையான ஒரு பின்னடைவை வந்து அந்த தேர்தல்ல, அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக எதிர்கொண்டது அப்படின்ற நிலையில, அந்த கோபத்தை அப்பொழுது திமுக ஆட்சி, கருணாநிதி தான் முதலமைச்சர். அந்த கோபத்தை அவர்கள் மீது காட்டும் விதமாக 26 பிப்ரவரி 1998ல் 100 காவல்துறையினர், அது மட்டும் இல்லாம வண்டிகளில் வந்து திமுகவினரும் சேர்ந்து கொண்டு இவர்கள் அந்த கிராமத்தையே சூறையாடினார்கள். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நாசம் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களை தாக்கினார்கள். இந்த தாக்குதல் நடந்ததுல, அதுவும் முக்கியமா பெண்களை வந்து தாக்கினார்கள். இந்த தாக்குதல் நடந்ததுல வந்துட்டு அவர்கள் மீது பாலியல் தாக்குதலும் நடைபெற்றது. இதுல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தாக்கப்பட்டு அவருடைய வயிற்றிலேயே எட்டி உதைத்ததனால், இது வந்து திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவருடைய வயிற்றிலேயே எட்டி உதைத்ததனால், காவல்துறையினர் எட்டி உதைத்ததனால், அந்த குழந்தை வந்து தலையில் அடிபட்டு அந்த குழந்தை இறந்து போனது. கர்ப்பத்திலேயே இறந்து போனது. இப்படின்றத பதிவு பண்றார். அது மட்டும் இல்லாமல 25 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 16 பேர் பெண்கள். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து காவல் நிலைய கஸ்டடியிலேயே வந்து 1 மாதத்திற்கு வைக்கப்பட்டார்கள். அப்படின்றது தான் இதில இருக்கக்கூடிய குறிப்பிடக்கூடியது. அப்போ திமுக அன்றிலிருந்து இன்று வரை இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக ஒரு அறச்சீற்றம் என்பதனை இந்த மக்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக, அந்த ஒரு சேர கூட உங்களால தாங்கிக்க முடியாதா? எவ்வளவு செம்மண் திருடுற நீ? கோடிக்கணக்குல திருடுற, செம்மண் திருடுற. இன்னி வரைக்கும் திருடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இந்த மக்களுடைய வளம் தானே. இவ்வளவு செம்மண் டன் டன்னா செம்மண் திருட முடிந்த உன்னால, அந்த கரை, அந்த ஒரு சேற்றின் கரையை, அதுவும் இந்த மண்ணுடைய சேறு தானே, அந்த சேற்றின் கரையை கூட தாங்க முடியலையா? அவ்வளவு ஆணவமா உனக்கு? உன் ஆணவத்தை நீ ஸ்டாலின் கிட்ட காமி. அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் சொன்னார்ல, பேசிக்கிட்டு இருந்தார்ல மேடையில, எனக்கு ஏன் விடுகிறது என்று எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல, அப்போ கூட நீ நக்கலா சிரிச்சிட்டு இருந்தல, அந்த நக்கலை எல்லாம் அங்கே காமி. இல்லை ஆளுநரை வந்து சட்டமன்றத்தில் போயா அப்படின்னு சொன்னியே, அது மாதிரி பேசிக்கோ. அந்த ரவுடித்தனத்தெல்லாம் அங்கே காமி. ஏன் அப்பாவி மக்கள்கிட்ட காமிக்கிற அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. ஆனால் நீங்கள் திருந்த போவது இல்லை. நீங்கள் திருந்த மாட்டீர்கள். மக்கள் ஆனால் விழித்து கொண்டு விட்டார்கள். நீங்கள் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நாம் வந்து கூட்டணி பலம் அப்படின்றத வச்சு என்ன வேணாலும் ஆடலாம், என்ன அராஜகத்தையும் வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இதற்கெல்லாம் தக்க பதிலடியை உங்களுக்கு தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் கொடுக்க போகிறார்கள். உங்கள் பாவக்கணக்கு கூடிக்கொண்டே போகிறது. உங்கள் கிரைம் லிஸ்ட் ஏறிட்டே போகுது அப்படின்றத தான் இது வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் கணக்கில் வைக்கப்படும். அந்த கணக்கு தேர்தலின் பொழுது தீர்த்து கொள்ளப்படும் அப்படின்றத இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம எல்லாருமே காவல்துறையினரை அதிகமாக மதிக்கிறோம். ஏன் மதிக்கிறோம்னா, நாம் எல்லாம் பாதுகாப்பாக உறங்கச் செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் காவல்துறையினர் தான். அவங்களுடைய சேவை, அவங்களுடைய பணி என்பது மகத்தான பணி. ஆனால் இது மாதிரி ஆட்சியாளர்களுடைய தவறான உந்துதலின் அடிப்படையில், தவறான உந்துதல் என்பதை விட அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் இப்படி செயல்படுவது என்பது சரியா அப்படின்றத நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்றதை காவல்துறையினருக்கு ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். இது சரியா? இந்த அப்பாவி மக்களை இப்படியெல்லாம் தாக்குவது சரியா, முறையா என்பதையெல்லாம் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மக்களும் உங்களில் ஒருவர்கள் தான். நீங்கள் தான் அவர்களை பாதுகாக்கிறீர்கள். நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது இவர்கள் இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களுடைய உத்தரவுக்கு பணிந்து சட்டத்தை மீற வேண்டுமா? நீங்கள் சட்டப்படி இயங்குவதை யாருமே எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாட்டை முழுவதுமாக நம்ம வந்து அதை புறக்கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை என்பது கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சட்டத்தை மீறி, நீங்கள் விதிமுறைகளை மீறி இது மாதிரி அத்துமீற வேண்டுமா அப்படின்றதான் கேள்வி. இதை காவல்துறையினருடைய உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.